அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்றால் என்ன? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் யார் யார் பயன்பெறலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்துள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்றால் என்ன? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் யார் யார் பயன்பெறலாம் அப்படிங்கறதை குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமாகும். இத்திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் மற்றும் பிரசவித்த தாயையும் கௌரவிக்கும் முகமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இன்று இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனையை திட்டமிடும் முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மென்பொருள் அதாவது பிக்மி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இம்முயற்சிகள் மாநிலத்தில் தாய் சேய் நல குறியீடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாக தமிழர் பண்பாட்டு மரபை பிரதிபலிக்கும் வகையிலும் அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமனின் பங்கை ஏற்று அன்பும் அக்கறையும் நிறைந்த வரவேற்பின் அடையாளமாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளில் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கிலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் பிறப்பை நினைவுகூரும் வகையிலும் தாய்மையின் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையிலும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. இத்திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கூறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இத்திட்டத்தின் கீழ் 22 ஜூன் 2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2026 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு 22 ஜூன் 2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். இவ்வாறு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பற்றிய முழு தகவல்களுமே இந்த நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.